வார்த்தைகளை சீஷர்கள் இயேசுநாதருடைய 3 வருஷ ஊழியம் வீணாக அவர் செய்யலைங்கிறதையும், அவருடைய ஊழியத்தில் அவர் சொன்ன ஒவ்வொரு செயல்களையும் சீஷர்கள் பின்னாக நினைவு கூர்ந்தார்கள் என்பதையும் உங்களுக்கு நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் சீக்கிரத்தில். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் இருந்து பாருங்க. அங்கே ஆண்டவர் எப்போ செய்கிறத எப்போ யோவான் எழுதியிருக்காரு பாருங்க. ஆமாம், அப்பொழுது இயேசு 19 இருந்து போடுங்க தம்பி. பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன் என்றார். இயேசுவை சிலுவையில் அறையிறதுக்கு மொத்தம் 3 காரணத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதில் ஒரு காரணம் இது என்னவா, ஆண்டவர் இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, இதை எத்தனை நாளில் கட்டுவேன்னு அவர் பேசும்போது ஒழுங்காக கவனிச்சிருந்தாங்கன்னா செஞ்சிருக்க மாட்டாங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள். அவர் உடம்பை பற்றி பேசினார். அந்த ஆலயத்தை அவர் எதுக்கு இடிக்கிறார்? பல நேரம் பிரசங்கத்தை ஒழுங்காகவே கவனிக்காமல் சில பேர் அதை குற்றச்சாட்டுக்களை எடுத்துகிட்டு போகிறாங்கல்ல. தேவ வார்த்தை நம்ம கூட பேசப்படுதுன்னு நம்பாமல் போகிறாங்கல்ல. இங்கே ஆண்டவர் சொன்னதை சீஷர்கள் எப்போ நினைவு கூறுறாங்க பாருங்க. அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 வருஷம் சென்றது. ஆகாயும் செருபாபேலும் கட்டின ஆலயம் எத்தனை வருஷம் கட்டினாங்களாம்? நீங்கள் ஈஸியாக படிச்சுட்டு போயிடுவீங்க. எதுக்கு ஆண்டவர் இடையில திரும்ப கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு கத்துனாருன்னு தெரியுதா? எத்தனை வருஷம் கட்டியிருக்காங்க? 46 வருஷம் கட்டியிருக்காரு. இவர் என்னன்னா இடிச்சிருவேன் 3 நாளில் எழுப்பிடுவேன்றாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவரோ தம்முடைய சரீரமாகி ஆலயத்தை குறித்து பேசினார். அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு. இதிலேருந்து ஒன்று மட்டும் புரியுது, வீட்டு கூட்டம்னாலும் ஆண்டவர் தேவையில்லாமல் பேச மாட்டார். ஆண்டவர் தேவையில்லாமல் எதுவுமே பேச மாட்டார். ஆனால் விசுவாசிங்க தான் வசனத்தை மறந்துடுறாங்க. எப்பவோ இயேசுநாதர் சொன்னதை சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி நினைவு கூர்றாங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், இந்த வருஷம் நமக்கு ஜனவரி 1ஆம் தேதி ஆண்டவர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்னா இனி வர்ற காலங்கள் எப்படி இருக்கும்னு நீங்கள் கொஞ்சம் நினச்சிக்கிறீங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், உலகமே இருளில் மூடினாலும் கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். கர்த்தர் நமக்கு பலனாக இருப்பார். இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி சீஷர்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? அன்னைக்கு சொன்னார்ல 3 நாளில் இடிச்சிட்டு கட்டுவேன்னு, அதே மாதிரி உயிர்த்தெழுந்துட்டாரு. அதே மாதிரியே பாருங்கள், அந்த வசனத்தை விசுவாசித்தார்கள். என்ன செஞ்சாங்களாம்? ஆமாம், விசுவாசித்தார்கள். அதனால் நினைவு கூர்ந்தா என்ன வரும்? வெரி குட். நினைவு கூர்ந்தா என்ன வரும்? மறந்துட்டா என்ன வரும்? அவள் தான் முடிஞ்சு. அதனால தானே கூட்டம் முடிஞ்சு போகும்போது என்ன பிரசங்க? ஆமாம், என்னமோ சொன்னார், நினைவு கூறு நினைவு. ஆண்டவர் செஞ்ச அற்புதங்களையும் ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஒரு நாள் விட்டுறாதீங்க. அல்லேலூயா. எனக்கு அந்த விசுவாசிகளை வியாதி படுக்கைகளில் போகும்போது நான் நினைக்கிறது, எல்லாருக்கும் வியாதி என்ன சிலுவை இருக்குங்க. எங்கள் வியாதிங்கிற சிலுவை இல்லாமல் பரலோகங்கிற மகிமை என்ன பண்ண முடியாது. அவ்வளோதான் முடிஞ்சு. அது யாராக இருந்தாலும் வியாதிப்பட்டு கடைசியில் மறிக்கணும். அந்த சிலுவையை சுமந்து தான் போயாகணும். ஆனால் வசனங்கள் வாக்குத்தத்தங்களை ஞாபகப்பட்டா விசுவாசம் வரும். அல்லேலூயா. அதுக்கு இங்கே சர்ச்சில் தூங்கிட்டா எப்படிங்க அந்த கடினமான நேரத்தில் என்ன பாஸ்டர் வந்து பார்க்கல, அந்த ஆள் என்னமோ தள்ளிட்டான், நம்மளை வந்து ஒரு தடவை கூட பார்க்கல, இது கடைசியில் எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும்? நம்ம இப்படி கிடக்கிறோமே, யாருக்காவது தெரியுதா? இது வசனத்தை தெரிஞ்சவங்க இப்படி சொல்லுவாங்களா? வயிற்றுக்குள்ளேயே பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்ட யோவான்னு இயேசு வந்து பார்க்கலைன்னு சொல்கிறார். வயிற்றுக்குள்ளேயே என்ன ஆவியில்? கடைசியில் இயேசு வந்து பார்க்கலைங்கிற வருத்தத்திலே செத்துட்டார், அவிசுவாசத்திலே செத்துட்டார். என்ன, அவர் இயேசுக்காக ஊழியம் செஞ்சனால கர்த்தர் ஒரு சீட்டு போட்டு கொடுத்துட்டார். கையை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் உங்கள் வாலிப நாட்களில் கொடுத்த வசனங்கள் உங்களை பரலோகம் வர நடத்த. அல்லேலூயா. ஆண்டவர் சின்ன வயசில் இந்த சபையில் உங்களோட பேசினது நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். இந்த சபையில் தேவன் நடத்துகிற எந்த கூட்டமும் வீணானதல்ல, அது நம்மை நினைவு கூற பண்ணும். அல்லேலூயா. அதனால தான் தாமஸ் ராஜா ஐயா சொல்லும்போது சொன்னார், நான் செத்து போன பிறகு நான் சொன்ன எல்லா வசனத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து அதில் நடப்பீங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உயிரோடு இருக்கும்போதே சொன்னார். நிறைய பரிசுத்தவான்கள் இப்போ யூடியூப்பில் மறித்து நம்ம கூட என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க.
மறித்த பிறகு தான் நிறைய பேர் வெளியவே வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் நம்ம கூட பேசிகிட்டே இருக்கார். யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். சில வசனங்களை மட்டும் நான் சொல்லி நினைவு கூறுறதனுடைய ஆசீர்வாதத்தை பாருங்கள், எப்படி எல்லாம் நினைவு கூறுறாங்க. யோவான் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இவைகளை அவர்கள் சீஷர்கள் அறியவில்லை, துவக்கத்தில் அறியவில்லை. எவைகளை? இயேசு கழுதையில் ஏறி வர்றாரு. அவர் நினைச்ச என்னடா இவர் கழுதையில் ஏறி வர்றாரு, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு கத்துறாங்கன்னு. ஆனால் அதுக்கப்புறம் சகரியா புஸ்தகத்தை எடுத்து படித்து பார்த்தா ராஜா கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியின் மேலே ஏறி வருகிறாருங்கிற வார்த்தையை அவங்க உட்கார்ந்து இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்போ இது என்ன தெரியுதுன்னா, யோவான் புஸ்தகம் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னாடி தானே எழுதினார் யோவான். அதனால் இதெல்லாம் ஒரு கனெக்ட் பண்ணி எழுதுறாரு. பின்னாடி தானே எழுதினார் யோவான் 2லாம். அதனால தான் எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்து சீஷர்கள் உட்கார்ந்து அப்போ இயேசு பண்ண ஒரு பிரசங்கம் கூட வேஸ்ட் இல்லை. அல்லேலூயா. அதனால இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கேட்குற வார்த்தை உங்களை பலப்படுத்தும், உங்களை நினைவு கூற வைக்கும், உங்களை திருப்ப. இன்னொரு இடத்துல பார்த்தா கொர்நேலியு வீட்டில் பேதுரு ஒன்று நினைவு கூறார். அது என்ன? அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கொர்நேலியு வீட்டில் பிரசங்கம் பண்ணிட்டு பரிசுத்த ஆவி ஊற்றப்படும் போது பேதுரு இயேசுவை சந்தித்த முதல் டைம் அதுதான், அந்த தொடக்க நேரம். அந்த நேரத்தில் பாருங்க பேதுரு என்ன செய்கிறார் பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார் 15ஆம் வசனத்தில். 16ஆம் வசனத்தில் இயேசுநாதர் சொன்னதை நினைப்பார் பாருங்க. இயேசுநாதர் என்ன சொன்னார்? யோவான்கிட்ட ஞானஸ்தானம் வாங்கிட்டு வரும்போது சீசர்களை பார்த்து சொல்லுவார், யோவான் எதனால் ஞானஸ்தானம் கொடுத்தான்? ஜலத்தினால. நான் உங்களுக்கு எதனால் ஞானஸ்தானம் கொடுப்பேன்? அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்தை விரும்புகிறதே இல்லை. இதனால தான் நீங்கள் நினைவு கூர்ற அனுபவமே வரமாட்டீங்க. ஏன்னா இயேசுநாதர் மாம்சத்தில் இருக்கும்போது இயேசுநாதர் சிலுவையிலிருந்து திரும்பி பார்த்து பேதுருவை நினைப்பூட்டிடுவார். இப்போ இயேசுநாதர் எங்கே இல்லை? மாம்சத்தில் இல்லை. இப்போ நம்மளை நினைப்பூட்டணும்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். யார் அவர்? ஆமாம். இவங்க யாருமே பரிசுத்த ஆவி ஞானஸ்தானத்துக்காக காத்திருக்கிறது இல்லை. அந்த ஞானஸ்தானம் நாங்கள் கொடுக்கறது. ஆனால் பரிசுத்த ஆவி ஞானஸ்தானம் இயேசு கொடுக்கறது. ஆனால் இவன் கல்யாணத்துக்கோ கச்சேரிக்கோ ஏதோ பாஸ்டர் முக்கிட்டாரா பரலோகம் போயிடலான்னு. ஆனால் 2 கண்ணு இருக்கிற மாதிரி 2 காரியத்தை செஞ்சால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இயேசுவின் முதல் பிரசங்கம் என்ன? ஜலத்தினாலும். அப்போ இங்கே கொர்நேலியு வீட்டில் நல்லா இப்போ கவனிங்களேன். இயேசுநாதர் மட்டும் யோவான்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வரும்போது இதை சொல்லலைன்னா கொர்நேலியு வீட்டில் பரிசுத்த ஆவி வரும்போது பேதுரு நிப்பாட்டியிருப்பார். அடுத்த ஜாதிக்காரனுக்கு எப்படி பரிசுத்த ஆவி வரலான்னு. ஆனால் இயேசுநாதர் சொல்லிட்டு போனார், நான் போன பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியினால் உங்களுக்கு என்ன கொடுப்பேன்? ஞானஸ்தானம் கொடுப்பேன். அவங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறும்போது கூட இந்த வசனத்தை நினைவு கூறல. கொர்நேலியு வீட்டில் ஊற்றப்படும் போது பேதுருக்கு இந்த ஸ்பாவம் இருந்துக்கிட்டே இருக்கு. என்ன கூறுறது? நினைவு கூறுறது. அதனால் உங்கள் வாழ்க்கையில் பிரியமான தேவ பிள்ளைங்களே, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை இருதயத்தில் பத்திரப்படுத்திட்டு நினைவு கூர்ந்தா நீங்கள் மரியாளை போல பேதுருவை போல உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தரால் வைக்கப்படுவீர்கள். அதுதான் உண்மை. ஏன்னா மரியாளை பார்த்து கேப்ரியல் தூதனே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஸ்திரீகளுக்குள்ளே விசுவாசித்தவளே பாக்கியவதி. நீங்கள் பாக்கியவதியாக மாற வேண்டுமானால் பகைமையை நினைவு கூறாதீங்க, மறந்துடுங்க. யாராவது உங்களை திட்டியிருந்தா மறக்க முடியலையா? மறக்க கிருபை கேளுங்க. வசனத்தை உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உடைய வாக்கை இருதயத்தில் வசனம் இருந்தால் தான் நினைவு கூற முடியும். அப்போ இங்கே பேதுரு அப்போஸ்தலன் கொர்நேலியு வீட்டில் நினைவு கூர்ந்தார். அப்போ இன்றைக்கி ஏன் நாங்களால் நினைவு கூற முடியல? யோவான் சுவிசேஷம் முக்கியமான இடத்துக்கு வந்திருக்கேன். 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இதுதான் நீங்கள் எல்லோரும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். 14:26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அப்போ நீங்கள் என்ன கேட்கணும்? காலையில் எழும்பி ஆவியானவரை, நான் கடினமான பாதையில் வாழ்கிறேன், உடைய வார்த்தைகளை எனக்கு நினைப்பூட்டுங்க. நான் போகிற பாதை எனக்கு ஒரு நிச்சயமற்ற பாதையாக இருக்குது. என் முடிவு, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ தெரில. உடைய வசனத்தை கொண்டு என்னோட பேசுங்க. என்னுடைய முடிவை குறித்து பேசுங்க, என் வாழ்க்கையை குறித்து பேசுங்க, என் எதிர்காலத்தை குறித்து பேசுங்க, என் குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து உடைய வார்த்தைகளை நினைப்பூட்டி கொண்டே இருங்க. ஏன்னா இந்த வேலையை ஒருத்தர் தான் செய்ய முடியும்.
அதனால தான் நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவி ஞானம் பெற்றால் மட்டும்தான். இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா நல்ல கவனிங்க, நான் நினைவு கூறுங்கள்னு ஒரு செய்தியை கொண்டு வர்றேன். என்னை பேச வைக்கணும்னா யார் வேணும்? அவ்வளோதான். நான் எந்த ஆர்டரில் பேசணும், எப்படி பேசணும், ஆவியானவர் இல்லைன்னா நமக்கு என்னங்க தெரியும்? நம்ம என்ன எங்கள் யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு வந்தோமா? இல்லை. அப்போ ஆவியானவர் வரும்போது தான் அடுத்த வசனம் என்ன, அடுத்த வசனம் என்ன, அடுத்து என்ன பேசணும், அடுத்து என்ன பேசணும், அடுத்த காரியம் என்ன, ஊழியத்தில் அடுத்து என்ன. நான் அதனால தான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் நடத்துகிற பாதையை எங்களோட பேசுங்க ஆண்டவரே. அப்போ என்ன சொல்கிறாரு? இயேசுநாதர் இந்த பூமியில் இருந்தபோது செய்ததை விட பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சீஷருக்குள்ளே இருந்த, நீ போர்ச்சுகலுக்கு போ, நீ இத்தாலிக்கு போ, நீ இந்தியாவுக்கு போ, நீ அந்த நாட்டுக்கு போ, இந்த நாட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை கொண்டு பலத்த கிரியைகளை செய்தார். என்ன கிரியைகள்? அதுவும் இந்த தோமா, அந்திரேயெல்லாம் போன உடனே ராஜாக்கள் தான் முதல்ல ரட்சிக்கப்படுறாங்க. ராஜாக்கள் வீட்டில் இருக்கிற வியாதிகளை சுகமாக்குறாங்க. அதன் மூலமாக ஜனங்களை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறாங்க. வரலாறுகள்லாம் படித்து பாருங்கள், அவங்க போய் செஞ்ச ஊழியங்களை படித்து பாருங்கள். நேரடியாக நம்ம ஸ்வாட் செய்யர் கூட சேதுபதி ராஜாவினுடைய ராஜ மன்னர்களுடைய குடும்பத்துக்குள்ளே தான் போய் என்ன செய்கிறாங்க? அற்புதங்களை செய்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு இடம்லாம். இப்போ போய் எனக்கு அந்த இடத்துல இடம் வாங்க முடியுமா? இந்தாப்பா ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சுருக்கார், இந்த இடத்த நீ எதுக்காவது பயன்படுத்துன்னு எழுதி கொடுத்தாங்க. ராமநாதபுரத்தில் அவ்வளவு இடங்களை கொடுத்தாங்க. ஏன்னு தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவனுடைய வார்த்தைகளை நினைவு கூற பண்ணுகிற ஒரு ஆவியானவர் இருக்கார். காலையில் எழும்பி கேட்க மாட்டீங்களா? ஆவியானவரே என்னை நடத்துங்க, என்னை நினைப்பூட்டுங்க, நான் போக வேண்டிய பாதையை காட்டுங்க, இந்த வசனத்தின்படி என்னை நடத்துங்க. அதனால தான் அவங்க மரணத்தையும் தாண்டி போனாங்க. நான் நினைக்கிறேன் பவுலுக்கு அந்த மரண நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் தைரியப்படுத்தினால தான் அவர் இப்படி எழுதினார். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார். எனக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு கடிதம் எழுத முடியுமாங்க? அப்போ அவருக்கு என்ன ஞாபகம் வருது? நீதியின் கிரீடம். அந்த நினைப்பூட்டத்தில் யார் கொடுக்குறா? ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா மரண பயத்திலே போயிடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் நித்திய நம்பிக்கையை நினைப்பூட்டுவார், பரலோகத்தின் மகிமையை நினைப்பூட்டுவார். பரிசுத்த ஆவியானவர் இப்போ எதுக்காக தெரியுமா முத்திரை போடுறாங்க சொல்லுங்கள்? இவர்கள் இதை சார்ந்தது. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் முத்திரை போடுறாங்கன்னா இது இந்த அரசாங்கத்துக்குரிய, இந்த ஹாலுக்குள்ளே யாரும் போகக்கூடாது. அந்த பேப்பரை முத்திரை போடுறாங்கன்னா இது அரசாங்க பேப்பர், இது அரசாங்கம் மட்டும்தான் பயன்படுத்த முடியும், திருத்தி மார்க் போட முடியும். அது மாதிரி ஆண்டவர் நம்மளை முத்திரை போட்டிருக்காரு. இவன் பரலோகத்துக்குரியவன், கொண்டு போய் சேர்ப்பது ஆவியானவர். அப்போ அந்த ஆவியானவர் நம்மளை நினைப்பூட்டிக்கிட்டே இருப்பார். சோர்ந்து போய் உட்காந்துருப்பீங்க வேலை ஸ்தலத்தில். ஏன் சோர்ந்து போகிற? நான் இருக்கேன்ல, அவன் கூட இருக்கன்ல, உன்னை நடத்த மாட்டானா? இந்த சோர்வுக்கு முதல் காரணமே தனிமை தான். ஏன் சோர்ந்து போகவே இல்லை? அவர் தனிமையாக இல்லை, ஆனால் அதிகமான நேரம் அவர் தனிமையாக தான் இருந்தார். ஆண்டவர் அவரோடு கூட இருந்தார். அதனால தான் போட்டிருக்கு, இயேசுவோடு ஆவியானவர் எப்பொழுதும் இருந்தார். ஆவியானவர் அளவில்லாமல் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தார். ஏன் தெரியுமா? அவர் எப்போ நீதியவே விரும்பி அநீதியை வெறுத்ததுனால, யார் அதிகமாக நீதியை விரும்புகிறீங்களோ ஆவியானவர் கூட ஒட்டிக்கிடுவார், அவங்க கூடவே இருப்பார். இருந்து உங்களை நினைப்பூட்டி உங்களை சரியான பாதையில் நடத்துவார். ட்ராக் மாறி போகிற வாலிபர்களுக்கு இன்றைக்கி ட்ராக் ஏன் மாறி போகிறோன்னு தெரியல. ஆவியானவர் இருந்தால் வழி இதுவே நடவும் என தேவன் அன்பாய் பேசிடும். இதான்ப்பா வழி. இந்த வழியில் போனால் பரலோகத்துக்கு போகலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் அவமானம் இருக்கும், கொஞ்சம் நிந்தை இருக்கும். அதனால் நினைவு கூற வேண்டும். ஆனால் நினைவு கூறுவதற்கு எது அடிப்படை தேவை? பரிசுத்த ஆவியானவர் தேவை. சிலர் என்னையெல்லாம் வேதனைப்படுத்தினா ஆவியானவர் என்ன கொண்டு வராது தெரியுமா? நான் சொல்கிறேன், அவங்க செஞ்ச ஊழியம், அவங்க செஞ்ச நல்ல காரியம், அவங்க செஞ்ச பிரயாசத்தை என்கிட்ட காமிக்கிறார். நீ கொஞ்சம் அமைதியாரு, ஏன் பயக்கிற? அவங்க எவ்வளோ ஓடி இருக்காங்கல்ல, இது ஆவியானவர். ஆனால் பிசாசு பக்கத்தில் வந்தால் ஒன்றை இப்படி சொல்லியிருக்க கூடாதுல்ல, இப்படி பேசியிருக்க கூடாதுல்ல, இப்படி நடந்திருக்க கூடாதுல்ல, அப்படியே தானே நம்மளை சொல்கிறான். ஆனால் ஆவியானவர் வந்தால் என்ன சொல்கிறான்? அவனும் பிரயாசப்பட்டிருக்கான்ல, அவனும் முயற்சி பண்ணியிருக்கான்ல, அவனும் கை போட்டிருக்கான்ல, அவனும் கிரியை செஞ்சுருக்கான்ல. இதுதான் யார்? ஆவியானவர் பகையை பேச மாட்டார், ஆவியானவர் சமாதானத்தை தான் பேசுகிறாரு. அப்போ இந்த ஆவியானவர் வரும்போது தான் நான் பார்க்குறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு காரணம் இருக்குது. தேவன் நல்லவர். அதனால் நீங்கள் தேவன் செஞ்ச அற்புதங்களை நினைவு கூறுங்க, அவருடைய வார்த்தையை நினைவு கூறுங்க. எல்லாத்த விட நம்மளை நினைவு கூற பண்ணுகிற ஆவியானவரை கேளுங்க. என்ன கேட்கணும்?
காலையில் எழும்பி எத்தனை பேர் ஆவியானவரால் என்னை நிரப்புங்க நிரப்புங்கன்னு சொல்கிறீங்க? அதை விட என்ன ஜெபம் வேணும்? இந்த பிசாசு கொண்டு வந்து வெள்ளியவோ பொன்னையோ பணத்தையோ நிரப்பிடுறதுக்கு முன்னாடி நீங்கள் யாரால் நிரப்பப்படணும்? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் ரெபேக்கால அழகாக்கி கொண்டு வந்து ஈசா கிட்ட இணைச்ச மாதிரி, ஏற்கனவே ரெபேக்கால அழகு, தண்ணி இறைக்கிறதா, நீதி செய்கிறதா, ஆமாம் ஒட்டகத்துக்கு ஊத்துறதா, இன்னும் பரிசுத்த ஆவியானவர் வந்துட்டா இன்னும் அழகு தானே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இந்த நினைவு கூறுகிற அனுபவம் உங்களை ஒரு பேதுருவை போல, ஒரு மரியாதை போல் உங்களை கொண்டு வரும். வசனத்தை இருதயத்தில் வைங்க, வீட்டில் போய் ஒரு தடவை எழுதி வச்சு பார்க்கணும். என்ன, அதனால தான் நினைக்கிறேன், ஒரு 3 வருஷ சேரை தூக்கிட்டு நீங்கள் தரையில் உட்காந்திங்கன்னா, ஒரு 3 வருஷ சேர் கஷ்டப்படுறவங்களுக்கு உட்காரலாம். நீங்கள் வசனங்களை கையில் இருதயத்தில் கொண்டு போகணும், நினைவு கூறணும். அடுத்த வாரம் வரும்போது கேட்குறேன், நீங்கள் என்ன நினைவு கூர்ந்தீங்கன்னு, எப்படிப்பட்ட வாழ்க்கையோடு நீங்கள் வாழ்றீங்க, கேட்குற வசனங்களை எப்படி கொண்டு வர்றீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதை வேணாலும் விட்டுட்டு போங்க, ஒரு 500 ரூபா தாள் கூட போயிட்டு போகுது, வசனத்தை விட்டுறாது, வசனத்தை விட்டுறாதீங்க, வசனத்தை விட்டுறாதீங்க. அற்புதத்தை மறந்துடாதீங்க, தேவன் நடத்தின வழிகளை மறந்துடாதீங்க. எல்லாத்தையும் நினைவு கூர்ந்துக்கிட்டே வாங்க.